இந்த ஒரு வீடியோ பாருங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ என்ன ரீசனுக்காக நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அமெரிக்காவுக்கே தெரியாம பாத்தீங்கன்னா ஒரு அணு ஆயுதம் வந்து சோதனை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காண்டி ஸோ ஈரானுக்கு வந்து அந்த அணு ஆயுத சோதனை வந்து வெற்றி பெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் அவங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி ரீசனுக்காண்டி ஸோ அமெரிக்கா வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல பேர் வைத்தா எங்க அமெரிக்காவுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அமெரிக்கா வந்து போர் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு எதுக்கு இந்த போர் நடக்குது அப்படிங்கிறத தோணுதுல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எதையோ ஒன்று மறைக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா துபாயில வந்து பாம்பு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த நியூஸ் சேனலோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மாமா அங்க இருக்காரு, என்னோட அப்பா அங்க இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஸோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சுயநலத்துக்கு பண்றாங்களா பொதுநலத்துக்கு பண்றாங்களான்னு தெரியல. இதை மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க மட்டும்தான்.